வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீசெண்டா ஜி5ல ஒரு தமிழ் காமெடி சீரீஸா வெளிவந்திருக்கிற காக்கி சர்க்கஸ். வித்தியாசமான கதைகளத்தோட வெளிவந்திருக்கிற இந்த காமெடி சீரீஸ் ஒர்க் அவுட் ஆனிச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சீரீஸோட கதை அப்படின்னு பார்த்தா, ஒரு ஊர்ல ஒரு ஜெயில் ஒண்ணு இருக்குது. அந்த ஜெயில்ல ஜெயிலரா முனிஷ்காந்த் இருக்கிறாரு. அவரு ஒரு புத்தக புழு. ஜெயிலுக்கு எந்த ஒரு கைதி வந்தாலும் அந்த கைதி கிட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்து படிக்க வச்சிருவாரு. அதே ஜெயில்ல துடி துடிப்பான ஒரு கான்ஸ்டபிளா சுபாஷ் செல்வம் இருக்கிறாரு. இவங்க இருக்கிற ஜெயில்ல கண்ணகி அம்மனுக்கு ஒரு கோவில் ஒண்ணு இருக்குது. அந்த கோவிலோட உண்டியல் ஒரு நாள் நிரம்புது. இத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு திருடன் அந்த ஜெயிலுக்குள்ள புகுந்து அந்த உண்டியலை திருடிட்டு போறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் முனிஷ்காந்த் மற்றும் சுபாஷ் செல்வம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு அந்த திருடனை பிடிக்க என்னென்ன முயற்சிகள் பண்றாங்க அப்படிங்கிறத காமெடி கலந்து சொல்றதுதான் இந்த சீரீஸோட மீதி கதையே. சீரீஸோட பாசிட்டிவ்னு பார்த்தா, இந்த சீரீஸ்ல லீடா நடிச்ச முனிஷ்காந்த், ராஜேஷ் மாதவன், சுபாஷ் செல்வம் இவங்க எல்லாருமே அவங்களுடைய கதாபாத்திரத்தை நல்லாவே ஏத்து நடிச்சு இந்த சீரீஸ ஒரு டார்க் காமெடி சீரீஸா நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல மொத்தம் 7 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 20ல இருந்து 27 நிமிஷம் வரைக்கும் ரன் ஆகுது. சோ உங்ககிட்ட ஒரு 3 மணி நேரம் இருந்தா ஒரு மினி சீரீஸா இந்த சீரீஸ பார்த்து முடிக்க முடியும். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல நடக்கிற மாதிரி தான் இந்த சீரீஸ் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. சோ சினிமா தனமா இல்லாம ஆடியன்ஸ் நம்புற மாதிரி யதார்த்தமா திரைக்கதைய இவங்க கொண்டுட்டு வந்தது நல்லாவே இருக்குது. ஜெயிலுக்குள்ளேயே புகுந்து ஒரு திருடன் திருடுறாரு, அத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு புதுவிதமான ஒரு கதைகளத்தோட டார்க் காமெடி கலந்து இவங்க சொன்ன விதம் நல்லாவே இருக்கு. சீரீஸோட குறைகள் அப்படின்னு பார்த்தா, இந்த சீரீஸ் ஒரு டார்க் காமெடி சீரீஸாவே இருந்தாலும் காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாதி இடங்கள்ல தான் ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. பாதி இடங்கள்ல காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இந்த சீரீஸ்ல கொஞ்ச நேரத்துக்கு எமோஷன் காட்சிகள் வரும். அது பெரிய எமோஷன் கனெக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. இந்த சீரீஸ்ல வர காதல் காட்சிகள் சீரீஸோட வேகத்தை குறைக்க தான் செய்யுது. இந்த சீரீஸோட திரைக்கதையில சுவாரஸ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப் அண்ட் டவுனா தான் மூவ் ஆகுது. ஓவராலா இந்த சீரீஸ் ஒரு ஆவரேஜான சீரீஸ் தான். 10க்கு 6 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த சீரீஸ் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.